வணக்கம் நண்பர்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் பொன்முடி 2 பேருமே தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதே போலவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. 2 பேருமே தங்களுடைய மனசாட்சியை முன்னிறுத்தி தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யல. மக்களுடைய அழுத்தம் மற்றும் நீதிமன்றங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்ப ராஜினாமா செய்ய போகிறார், அதுதான் முக்கியமான ஒரு பேசு பொருள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருமே முதலமைச்சரின் கீழ் வேலை செய்கின்ற அமைச்சர்கள். அவர்களுடைய முதலமைச்சருடைய பேச்சுக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அவரே இதைவிட பல மடங்கு ஊழல்ல திளைக்கும் பொழுது அவருடைய உத்தரவின் பேர் தான் இவர்கள் எல்லாமே ஊழல் செய்கிறாங்க. அவர் ராஜினாமா செய்தது, முதலமைச்சர் ராஜினாமா செய்ததுதான் மிக சரியாக இருக்கும். அவர் எப்பொழுது ராஜினாமா செய்கின்றார், அதுதான் ஒரு கேள்வி. அடுத்ததாக, உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்றீங்களா, இல்லை உங்களுடைய ஜாமீனை ரத்து செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு வினோதமான ஒரு கேள்வியாக தெரியுது, ஒரு வினோதமான வழக்காக கூட தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கு. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தவறு செஞ்சிருந்தா தீர்ப்பு சொல்லி அவளை ஜெயிலில் போடலாம். அப்படி இல்லைன்னா தவறு செய்யலாம், செந்தில் பாலாஜி விடுதலை செய்யலாம். 13 வருஷமா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தாலும் உயர் நீதிமன்றத்தாலும் இழுத்தடிச்சு கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் பணம், அதிகாரம். பணம், அதிகாரம், இந்த 2க்குமே கட்டுப்பட்டவர்கள் தான் நீதிபதிகள் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான கடந்த கால வழக்கு தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதே போல தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கில் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வீங்களா அல்லது உங்களுடைய ஜாமீனை ரத்து செய்யுமா கேட்குறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக தன்னுடைய பதவி ராஜினாமா செஞ்சுட்டு ஜாமீன் வழங்கிட்டு போனார். அதே போலவே செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கினது. ஜாமீன் வழங்க 48 மணி நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி அதே இலக்கா வழங்கப்பட்டது. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு மோசமான நீதிமன்றங்கள் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. அந்த நீதிமன்றங்கள் பணத்துக்கும் அதிகார மையத்திற்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அதே போலவே செந்தில் பாலாஜியினுடைய அதே போலவே மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு, அதாவது இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி, அவரே ஒரு மசோதாவை 3 மாசத்துக்குள்ளார முடிவெடுக்கணும். அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் முடிவெடுக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு, ஊழல் வழக்கு 13 வருஷமா உயர் நீதிமன்றங்களாலும் உச்ச நீதிமன்றங்களாலும் முடிவெடுக்காம இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கு காரணம் பணம், ஊழல். அடுத்ததாக, செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்துல வேலை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேரை ஏமாத்தி ஊழல் பணமா வாங்கி சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்படி பணம் கொடுத்தவங்கலாம் தன்னுடைய பொண்டாட்டி தாடியை விற்று, சொத்தை விற்று, ஆட்டோவெல்லாம் விற்று வேலை கிடைக்குன்னு ஏமாந்து போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு நடுத்தெருவில் இருக்காங்க. அவர்களுக்கு நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் இயங்கவில்லை. சாதாரண மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் கிடையாது. செந்தில் பாலாஜி ஜெயிலில் போயிடக்கூடாது, அவருக்கு தண்டனை வழங்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்குது இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள். அடுத்ததாக, கடந்த 3 வருஷமா செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சு, மொத்தம் 3 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சு ஊழல் பணமா தலைமை குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறாரு. அவருடைய பங்குக்கு ஒரு 10% ஊழல் பண்ணியிருப்பாரு, தன் பங்குக்கு எடுத்துப்பாரு, அவ்வளவுதான். அப்படி அதிகாரமிக்க அமைச்சராக இருப்பதனால தான் நீதிமன்றங்களால் அவருக்கு தண்டனை வழங்க முடியவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பனோ சுப்பனோ நம்மளாம் சாதாரண மனுஷங்க உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ போக முடியாது வழக்குன்னு சொல்லிட்டு, அப்படி போனால் இப்படிப்பட்ட சலுகைகள் நம்மளுக்கு வழங்கப்படுமா நீதிமன்றம்னு கேட்டிங்கன்னா அப்படி வழங்கப்படாது. பணம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சலுகைகள் இந்தியாவில் நீதிமன்றங்களால் வழங்கப்படும். சாதாரண மக்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்படும். இப்போ நான் அந்த நீதிமன்றத்தை பற்றி ஊழல் பண்ணுறாங்கன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்னை கை செஞ்சு ஜெயிலில் அடைச்சாங்கன்னா எனக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. நான் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏன்னா நம்ம சாதாரண மக்கள். ஆனால் பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் தீர்ப்பை தராங்க. சொல்லப்போனால் பணத்தை கொடுத்தா தீர்ப்பே அவங்களே எழுதி கொடுக்கறத ஜட்ஜிங்க வாசித்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே போலவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆன ஒருத்தருக்கு மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிறாரு, அவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க. ஆச்சரியமா இருக்கிறது. நீதிபதிகளாலே ஊழல் வழக்கில் குற்றம் சாட்ட ஒருவருக்கு அவருடைய பதவியை ரத்து செய்ய முடியாது அப்படின்னா யார்
ரத்து செய்ய முடியும். இதையெல்லாம் ஒரு வாதம் சொல்லிட்டு எப்படி நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது தெரியல. உடனடியாக அப்படிப்பட்ட வாதம் வைப்பர் மீதே நடவடிக்கை எடுத்தால்தான் மிக சரியாக இருந்திருக்கும். அதே போலவே பொன்முடிக்கு 4 வருஷம் சிறை தண்டனை வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். கன்விக்ஷனுக்கு உச்ச நீதிமன்றம் தடை வழங்கியிருக்கிறது. அது எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த வழக்கை மறுபடியும் எடுத்து விசாரித்து பொன்முடி குற்றமானவராக இருந்தால் தண்டனை கொடுங்க, தவறு செய்யலாம், விடுதலை பண்ணலாம். ஆனால் எப்போ அப்படிங்கிறது எந்த விதமான கேள்வியும் கிடையாது. ஒருவேளை ஒரு 20-30 வருஷம் கழித்து ஜெயலலிதாவை போல பொன்முடி இறந்த பிறகு தீர்ப்பு வழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட அதிகார மையம், பண மையம் தான் பொன்முடி அவர்கள். அதே போலவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது நீ ஓசு பஸ் தானே, நீ எஸ்சி தானன்னு பேசியிருக்கிறாரு. நீ எல்லாம் என் கட்சிக்கு ஓட்டு போட்டியா அப்படின்லாம் மிக மோசமான முறையில் பேசியிருக்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஓட்டு போட்ட மக்களை பார்த்து அவ்வளோமா கேவலமாக பேசியிருந்தாலும் அவர் உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்படவில்லை. அவரை மந்திரியாக வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் அவருடைய இருக்கிற அதிகார மையம், அவருக்கு இருக்க பணம். அதற்கு தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்டுப்பட்டதாக இவ்வளவு நாள் இருந்திருக்கிறது. இப்போ நீதிமன்றம் மக்களுடைய வெறுப்பின் காரணமாக இந்த 2 அமைச்சர்களுமே ராஜினாமா செஞ்சிருக்காங்க. சரி, பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது அவருக்காக ஆஜராகின்ற மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸா கொடுக்கறதா சொல்லப்படுகிறது. ஒரு வழக்கில் ஒரு நாளைக்கு ஆஜராகி வாரத்துக்கு 50 லட்சம் என்றால் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுடைய வழக்கை ரத்து செய்வதற்காக நீதிபதிகளுக்கு எத்தனை 100 கோடி லஞ்சமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். அதற்கு உதாரணம் தான் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டிலிருந்து எரிந்தும் எரியாத நிலையில ஒரு 100 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இருந்தாலும் அந்த நீதிபதி வழக்கோ கைது நடவடிக்கையோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லாம் நீதிபதிகள் எல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதிபதிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் நீதிமன்றங்கள் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் அவருக்கு தீர்ப்பு வழங்காமல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.